தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைய தினம் ரொம்பவுமே ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்ற தினம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவால சொந்தமா தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் துபாய் ஏர் ஷோல பங்கேற்றது. அப்போ வான் சாகசத்துல ஈடுபட்டிருந்தபோது, எதிர்பாராத விதமா நம்முடைய தேஜஸ் போர் விமானம் ஒரு விபத்த சந்திச்சு நொறுங்கி விழுந்திருக்கு. இத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் ஜனம் சேனல் சார்புல நேயர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். தமிழ் ஜனம் சேனல் டிஃபென்ஸ் தொடர்பாகவும், ஜியோ பாலிட்டிக்ஸ் தொடர்பாகவும் கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸ்கள உடனுக்குடன் ரிசர்ச் பண்ணி நம்முடைய பார்வையாளர்களுக்காக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா தான் கிடைக்கும். அதனால இந்த வீடியோவ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேஜஸ் போர் விமானங்களை நட்பு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யணும் அப்படின்றது தான் இந்தியாவினுடைய குறிக்கோள். இந்தியா அதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது. இந்த துபாய் ஏர் ஷோல தேஜஸ் பங்கேற்றதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இதுதான். இந்த சூழ்நிலையில தேஜஸ் போர் விமானம் விபத்தை சந்தித்திருப்பது சைனா, பாகிஸ்தான் மாதிரியான போட்டி நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியன் டிஃபென்ஸ் எக்கோசிஸ்டம் மேலே அவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வாரையும் தொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேஜஸ் அடிப்படையில் ஒரு 4th ஜென்ரேஷன் போர் விமானம். இந்த விபத்தின் மூலமாக 4th ஜென்ரேஷன் டெக்னாலஜியவே இந்தியா இன்னும் முழுசாக கற்கலை அப்படின்றது உறுதியாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களால் எப்படி 5th ஜென்ரேஷன் டெக்னாலஜியை உருவாக்க முடியும், அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எனவே இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் எதுவுமே தரமானவை அல்ல அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்ட முயற்சிக்கிறாங்க. தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கினது இந்தியன் டிஃபென்ஸ் எக்கோசிஸ்டத்துக்கு கிடைச்ச ஒரு அடிதான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது மீளவே முடியாத ஒரு அடியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல பல நாடுகள் தயாரித்த போர் விமானங்களும் பல முறை விபத்துக்குள்ளாயிருக்கு. 1982ல் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸோட T-38 தண்டர்பர்ட் அந்த ஸ்குவாட்ரன் வந்து டைமண்ட் ஃபார்மேஷன் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து எசகு பிசகா போய் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. அதில் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த பைலட்ஸ் அனைவருமே இறந்து போகிறாங்க. அடுத்தது 2019ல் யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய ரொம்பவுமே பிரபலமான F-16 பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி கிட்ட. திடீர்னு அதில் வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த போர் விமானமும் விபத்தை வந்து சந்திக்குது. அடுத்தது அமெரிக்காவோட கோஸ்டர் பாய் F-35. இது 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் இல்லையா? 2018லேருந்து 2022க்குள்ள கிட்டத்தட்ட 5 தடவை இந்த போர் விமானம் கிராஷை சந்திச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னால், போர் விமானங்கள் அப்படின்றது அடிப்படையில் மெஷின்ஸ். அதில் பழுதுகள் ஏற்படுவதும் விபத்து ஏற்படுவதும் சர்வசாதாரணம். தேஜஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 25 ஆண்டுகளில் வெறும் 2 தடவை தான் அது விபத்தையே சந்திச்சிருக்கு. இந்த விபத்துக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளா அப்படின்றது விரிவான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அனைத்து மெஷர்ஸையும் நம்முடைய விஞ்ஞானிகள் எடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அதை பற்றி நாம் கவலைப்படவும் தேவையில்லை. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. ஒரு போர் விமானத்தினுடைய வலிமை அப்படின்றது ரேராக நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டை வச்சு நம்மளால் கணிக்க முடியாது. மாறா ஒரு ஸ்குவாட்ரன், அந்த ஸ்குவாட்ரன் வார் டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, க்ரைட்டீரியா எல்லாத்தையுமே மீட் பண்ணுதா அப்படின்றத வச்சு தான் ஒரு போர் விமானத்தினுடைய திறமையை நம்மளால் யூகிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேஜஸ் போர் விமானங்கள் இன்னுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்டரியாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. இப்படி பல சமாதானங்கள் சொன்னாலும் நமக்குள்ள சின்னதாக சந்தேகம் எழலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போர் விமான தயாரிப்பில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறது உண்மைன்னா, நாம் ஏன் ரஷ்யா கொடுக்கக்கூடிய இந்த சுகோய் 57 ஆஃபரை எடுத்துக்க கூடாது? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யா சுகோய் 57 சும்மா தரலை, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியோடு தராங்க. அதை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் அதே போர் விமானங்களை சொந்தமாக இந்தியாவில் தயாரிக்க முடியும் இல்லையா? அப்போ இது பெஸ்ட் ஆஃபர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவினுடைய இந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அப்படி எடுத்துக்கிறது நமக்கு தேவையில்லாத செலவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாதத்தை சொல்கிறாங்க.
ஏன் இந்த வாதத்தை இந்தியன் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றாங்கன்னா அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. 2025ஆம் ஆண்டு அப்படின்றது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய இந்த டீலை ஏத்துக்கிறதா இருந்தா ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் சைன் பண்ணோம். இதற்கு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வேகமாக முடிச்சுக்கிட்டு 2026ஆம் ஆண்டே நம்ம டீல் சைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நமக்கு சுகோய் 57 ரகத்தை சேர்ந்த முதல் போர் விமானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 2029 to 2030 இந்த ஆண்டு வாக்கில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரம் இந்தியா சொந்தமாக தயாரிக்கக்கூடிய ஏஎம்சிஏ போர் விமானத்தினுடைய ஃபஸ்ட்டு ரோல் அவுட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2028லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுகோய் நம்ம கைக்கு வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய இண்டிஜீனியஸ் 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் ரோல் அவுட் ஆகிடும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏஎம்சிஏல பயன்படுத்தக்கூடிய உத்தம் மார்க் 2 ரேடார்ஸ், அது சுகோய் 57ல் பயன்படுத்தக்கூடிய ரேடார்ஸை விட 2 ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுகோய் 57ல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் அப்படின்றது இருக்குது. ஆனால் அது இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்குது. அதாவது ஒவ்வொரு போர் விமானத்துக்கும் தனி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் அப்படின்றது இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் வச்சுருக்கு. அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னால் யூனிஃபைடு டேட்டா லிங்க் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை இன்டகிரேட் பண்ணும்போது ஒரே நேரத்தில் தேஜஸ் போர் விமானம், ரஃபேல் போர் விமானம், சுகோய் MKI-30 போர் விமானம், அப்புறம் ஏஎம்சிஏ, இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி நம்மளால் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தை நம்மளால் சுகோய் 57க்கு கொண்டு வரதுக்கு நிறைய காலம் பிடிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுகோய் 57 விட ஏஎம்சிஏ அதிகமான ஸ்டெல்த்தை ப்ரொவைட் பண்ணுது. அதே போல் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணாலும் ஏஎம்சிஏல இருக்கக்கூடிய காம்போசிட் மெட்டீரியல்ஸினுடைய தரம் அப்படின்றது சுகோய் 57 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுகோய் 57 ஆஃபரை விட இந்தியா சொந்தமாக தயாரிக்கக்கூடிய ஏஎம்சிஏ உடனுடைய பேக்கேஜ் அப்படின்றது வலிமையானதாக இருக்குது. இதனால தான் சுகோய் 57 ஆஃபரை ஏற்றுக்க கூடாதுன்னு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இந்த போர் விமான தயாரிப்பில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஆனால் இந்த ப்ரொடக்ஷனை அதிக வேகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ப்ரைவேட் பிளேயர்ஸாக அதிகமாக இன்வால்வ் பண்ண தொடங்கியிருக்கு இந்தியா. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் அப்படின்றது ஓவரால் ஸ்பீட் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே நேரம் இதனுடைய தரமும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேஜஸ் போர் விமானத்தினுடைய இந்த ஒரு விபத்து அப்படின்றது இந்தியாவினுடைய இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டத்தை பாதிக்காது. இந்தியா இதிலிருந்து மீண்டும் தேஜஸ் போர் விமானமும் வானத்தில் சீறிட்டு பாயும். அதே போல் இந்தியாவினுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டரான ஏஎம்சிஏவும் வெற்றிகரமாக இந்தியாவினுடைய வான் எல்லைகளை பாதுகாக்கும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.